முதல்ல என்ன பண்ணுவான்னா பிள்ளையார் கொட்டிக்கோன்னு சொல்லுவா. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் கொட்டிக்கிறோம். எதுக்கு? பிள்ளையாரை தியானிக்கிறோம். விநாயக பெருமானை தியானித்து அதனை தொடர்ந்து இந்த விஷயம் நல்லபடியாக எனக்கு எந்த விதமான தடையும் இன்றி எனக்கு நல்லபடியாக நடந்தேற நீ துணை புரிவாயாக, அருள் புரிவாயாகன்னு சொல்லிட்டு விநாயக பெருமான்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறோம். இந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்ற அந்த பயிற்சியினை முதலிலே செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரே பொருளின் மீது மனதினை நிலை நிறுத்த வேண்டும். அதுக்கு தான் என்ன சொல்லுவான்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஜோதியை நினைச்சுக்குங்கோ, அல்லது ஒரு ஒளி வடிவினை அப்படியே கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திக்குங்கோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, கவனச்சிதறல் இல்லாமல் தியானம் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல தியானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தியானம்னா என்ன? மனதினை ஒருமுகப்படுத்துவது, ஒரே இடத்திலே தன்னுடைய சிந்தனையை நிலை நிறுத்துவது, அங்கே இங்கே அலைபாய்கின்ற மனதினை கட்டுப்படுத்தி ஒரே பொருளையே நினைத்து தியானிப்பது, இதைத்தான் தியானம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில பேருக்கு ஒரு சில பொருள் மேல ஆசை கூட இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அதை மட்டுமே நினைச்சுட்டு அதையே தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அவளுக்கு அந்த பொருளும் கிடைச்சிடும், தெரியுமா? அதுபோல் தன்னுடைய மனதினை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி சிந்தனையை ஒரே இடத்திலேயே குவிய செய்வது என்பதுதான் தியானம் என்பது. ஆனால் இது அத்தனை சுலபம் இல்லை, நமக்கே தெரியும். ஏன்னா மனிதன் இல்லையா, நம்ம அத்தனை பேருமே மனிதர்கள் தான். இந்த மனிதர்களுடைய மனம் என்பதே அலை பாய்ந்து கொண்டுதான் இருக்கும், ஆங்காங்கே அலை பாய்ந்து கொண்டிருக்கும். அப்போ நம்ம சும்மா இருந்தாலே நம்முடைய மனசு எங்கெங்கோ யோசிக்கும். ஏதோ ஒரு பொருளை யோசிச்சுட்டு இருப்போம். திடீர்னு இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். அந்த கிரிக்கெட் மேட்ச்ல இருந்து அங்கங்க ஜம்ப் ஆகி அப்படியே சினிமா பத்தி யோசிப்போம். சினிமா பத்தி யோசிக்கும் போது அதுல நடந்த சம்பவம் நம்ம வீட்டுல நடந்திருக்கும், உடனே அதை பத்தி யோசிப்போம். இப்படி அங்கே இங்கே என்று நம்முடைய மனமானது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படிலாம் இல்லாம எங்கேயுமே மனதை அலைபாய விடாமல் ஒரே இடத்திலேயே சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, மூச்சு பயிற்சி என்பது முக்கியம்னு சொல்றா. பிராணாயாமம்னு சொல்றா, தெரியுமா? நம்ம எந்த ஒரு பூஜைகளை செய்தாலும் கூட முதல்ல என்ன பண்ணுவான்னா பிள்ளையார் கொட்டிக்கோன்னு சொல்லுவா. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் கொட்டிக்கிறோம். எதுக்கு? பிள்ளையாரை தியானிக்கிறோம். விநாயக பெருமானை தியானித்து அதனை தொடர்ந்து இந்த விஷயம் நல்லபடியாக எனக்கு எந்த விதமான தடையும் இன்றி எனக்கு நல்லபடியாக நடந்தேற நீ துணை புரிவாயாக, அருள் புரிவாயாகன்னு சொல்லிட்டு விநாயக பெருமான்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறோம். அதற்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, பிராணாயாமி விநியோகான்னு சொல்லிட்டு பிராணாயாமம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா. எதற்காக பிராணாயாமம் செய்ய சொல்கிறார்கள் சொன்னா, நம்முடைய சிந்தனையானது நம்ம அங்கங்கே மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். ஒரு சங்கல்பம் அப்படிங்கிறத பண்ண சொல்லுவா. சங்கல்பம்னா என்ன அர்த்தம்? அங்கே நான் இந்த வேலைக்காக நான் இந்த பூஜையை செய்ய போகிறேன், என்னுடைய மன உறுதி, என்னுடைய கட்டுப்பாடானது இந்த இடத்திலே தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கல்பத்தை பண்ணணும். அந்த மன உறுதி, அந்த கட்டுப்பாடு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த சங்கல்பம் என்பதை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்னதாக மூச்சு பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருப்பா. பிராணாயாமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இது எதற்காக இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த பிராணாயாமம்னா என்னன்னு பார்ப்போமே. பிராணாயாமம்னா மூச்சை உள்ளே இழுத்து சிறிது நேரம் நிலை நிறுத்தி அப்புறம் வெளியில விடுறது. இதை எப்படி சார் பண்ணணும்? நான் ஒரு தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய மனமானது கட்டுப்படணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா, முதல்ல இந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். அதுவும் எப்படி செய்ய வேண்டும் சொன்னா, மூச்சை உள்ள இழுக்கிறோம் இல்லையா, உள்ள இழுக்கும் பொழுதே ஒரு புறம் அடைத்து அப்படியே உள்ள இழுக்கும் பொழுதே என்ன பண்ணணும்னு சொன்னா, 1 2 3 4 என்ற எண்ணிக்கையை எண்ண வேண்டும். அப்படியே இழுக்கும் பொழுதே 1 2 3 4 என்று இழுத்துக்கொண்டே 4 எண்ணிக்கையிலே மூச்சினை இழுக்க வேண்டும். அப்படியே மறுபடியும் ஒரு 4 எண்ணி அந்த மூச்சினை அப்படியே நிறுத்த வேண்டும் சொல்றா. மறுபடியும் 1 2 3 4 என்று எண்ணி அந்த மூச்சானது உள்ளுக்குள்ளேயே இழுத்து நிற்க வேண்டும். அதனை தொடர்ந்து 6 முறை எண்ணிக்கையிலே அப்படியே அந்த மூச்சினை வெளியே விட வேண்டும். 1 2 3 4 5 6 என்கின்ற எண்ணிக்கையிலே மூச்சினை வெளியே விட வேண்டும். இப்படி இந்த மாதிரி 12 முறை செய்ய வேண்டும் சொல்றார். இப்படி நாம் 12 முறை செய்து பழகும் பொழுதே நம்முடைய சிந்தனையானது அந்த மூச்சினை இழுத்து பிடிக்கிறோம் அல்லவா, அப்படியே அதை நிறுத்துகிறோம் அல்லவா, அப்படி நிறுத்தும் பொழுது அங்கேயே சிந்தனை ஒருமுகப்படுகிறதா. ஏன்னா மூச்சை இழுத்து பிடிச்சிருக்கோம், மூச்சை விட்டாதான் பிராணங்கிறது இருக்கும். அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்றது? அப்ப நம்முடைய சிந்தனையானது அங்கே இங்கே மனமானது கவனச்சிதறலின்றி மூளையானது என்ன பண்ணுது? ஒரு விஷயத்தை மட்டுமே சிந்திக்க தொடங்குகிறது.
இதுதான் ஆரம்ப பயிற்சி அப்படின்னு சொல்றார். அப்படியே அந்த ஆரம்ப பயிற்சியாக இந்த பிராணாயாமத்தை, அதாவது இந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்ற அந்த பயிற்சியினை முதலிலே செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரே பொருளின் மீது மனதினை நிலை நிறுத்த வேண்டும். அதுக்குதான் என்ன சொல்லுவான்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஜோதியை நினைச்சுக்குங்கோ, அல்லது ஒரு ஒளி வடிவினை அப்படியே கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திக்குங்கோ. அந்த ஒளியை மட்டுமே நினைத்து கொண்டிருங்கள். அதற்கு முன்னதாகவே ஜபம் செய்ய தொடங்குங்கிறார். உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமியினுடைய பெயரையே மனசுக்குள்ளா நிலைநிறுத்திட்டு வாங்கோ. அந்த ஜபத்தினை செய்யுங்கள். பஞ்சாட்சர மந்திரம் ரொம்ப ரொம்ப வசத்தின்னு சொல்லியிருப்பா. நமசிவாயா 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 என்று சொல்லி அந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லலாம். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் மனசுக்குள்ளன்னா, எதுவுமே இல்லாம அந்த பிரணவம்ங்கிற மந்திரம் இருக்கு இல்லையா, பிரணவ மந்திரங்கிறது எது? ஓம்காரம் தானே. அந்த ஓம் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிட்டே வரலாம். வெறும் முதல்ல என்ன பண்ணணும், 12 முறை பிராணாயாமத்தை செய்ய வேண்டும், மூச்சு பயிற்சியினை செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து வெறும் ஓம் 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 என்கின்ற அந்த மந்திரத்தையே தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வர வேண்டும். இப்படி நம்ம உச்சரிக்க 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 அதுவாக காதுகளுக்குள்ளாக ஒலிக்க தொடங்கிவிடும். நம்ம வாய் மூடின்னு இருந்தா கூட காதுகளுக்குள்ளாக அந்த ஓம்காரம் மட்டுமே கேட்க துவங்கிவிடும். ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஓம்காரம் என்கிற அந்த சத்தம் மட்டும் கேட்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தம் எதுவுமே நம்முடைய மைண்டுக்குள்ளேயே போகாது, காதிலேயே உழவும் உழாது. அப்ப காதிலேயே உழாம வெறும் ஓம்காரம் மட்டும் விழுந்து கொண்டிருக்கும் பொழுது கண்களுக்கு முன்னால் அப்படியே ஒரு ஜோதியை கொண்டு வந்து நிறுத்திவிட முடியும். இதெல்லாம் 1 மாசத்திலே பண்ண ஆரம்பிச்சுடலாம். அழகா இந்த பிராக்டிஸ் கொண்டு வந்தோம்னா 1 மாசத்துக்குள்ளாவே இந்த பிராக்டிஸ்ங்கிறது வந்துடும். அழகா இந்த ஜோதியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஒரு 1/2 hour ஜபம் பண்ணாலே போறோம். நமக்கு எந்த இறை மூத்தம் பிடிக்கும், ஓம் நம சிவாயான் ஜபம் பண்ணலாம், அல்லது ஓம் நமோ நாராயணாயான் ஜபம் பண்ணலாம், சரவணபவா என்ற திருமந்திரத்தை சொல்லலாம். ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அப்படியே அந்த ஜபம் செய்து வந்தாலே போதுமானது. இந்த தியானம் என்பது கவன சிதறல் இன்றி அழகாக தியானத்திலே மனமானது ஒருமுகப்பட்டுவிடும். இப்படி ஒருமுகப்பட்ட மனதோடு தினந்தோறும் தியானம் செய்து வருபவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது வந்து சேர்ந்துவிடும். மனதிலே அந்த பரபரப்பு, டென்ஷன் எதுவுமே இல்லாம, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா இல்லையா, சார் ஒரே ஸ்ட்ரெஸ்ன்னு. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இல்லாம அமைதியாக, நிதானமாக, மிகவும் ஆனந்தமாக, அமைதியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நம்மால் அனுபவிக்க முடியும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.